Welcome to Rainbow Civil Service Academy. May 19, 2021 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கிறதுக்கு ரெயின்போ சிவில் சர்வீஸ் அகாடமியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வேர்ல்ட் வைல்ட் லைஃப் ஃபண்ட் ஆன் ஸ்னோ லெப்பர்ட், அதாவது ஸ்னோ லெப்பர்ட் பற்றி இப்போ ரீசெண்டாக வேர்ல்ட் வைல்ட் லைஃப் ஃபண்ட் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 70% ஆஃப் ஹேபிடேட் ஆஃப் ஸ்னோ லெப்பர்ட் அன்எக்ஸ்ப்ளோர்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்துட்டு ஸ்னோ லெப்பர்ட் வந்து இது வரைக்கும் வாழ்கிற பகுதிகளில் 30%, அதாவது 30% மட்டும்தான் இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 70% வந்து இன்னும் அன்எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி எக்ஸ்பிளிசிட் ரிவ்யூ ஆஃப் தி ஸ்டேட் ஆஃப் நாலேஜ் இன் தி ஸ்னோ லெப்பர்ட் ரேஞ்ச். அதாவது ஸ்னோ லெப்பர்டோட ரேஞ்ச் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, நம்மளுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது, அதோடைய ரேஞ்ச் அளவு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குங்கிறத பற்றி தான் வந்து இந்த ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ ஸ்னோ லெப்பர்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்தியாவில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோ இருக்கிற ஏரியாவில் தான் இருக்கும் ஆப்வியஸாக. ஸோ அருணாச்சல பிரதேஷ், சிக்கிம், உத்தரகாண்ட், ஹிமாச்சல பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர் இங்கே தாங்க ஸ்னோ லெப்பர்ட் இருக்குது. ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் ஸ்னோ லெப்பர்ட்டே வந்து அக்டோபர் 24 வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்னோ லெப்பர்டோட கன்சர்வேஷன் லெவல் பார்த்தீங்கன்னா IUCN லிஸ்ட் படி வல்னரபிளாக இருக்குது. இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் வந்துட்டு உலகத்தில் கூடிய உயிரினங்கள்லாம் எந்த பாயிண்டில் இருக்காங்க, ரொம்ப வல்னரபிளாக இருக்காங்களா, என்டேஞ்சர்டாக இருக்காங்களா, இல்லை ஓகே நார்மலாக தான் இருக்காங்க, கன்சர்வ் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் தயார் சொல்லுவாங்க. அது பேர் ரெட் லிஸ்ட்டு. ஸோ அந்த ரெட் லிஸ்ட்டில் வந்துட்டு வல்னரபிள் ஸ்டேட்டில் இப்போது ஸ்னோ லெப்பர்ட் இருக்குது. ஸோ வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 கீழே இதை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஷெட்யூல் 1 இருக்குது. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் ஷெட்யூல் 1 வந்து இது வந்து இருக்குது அப்படிங்கிறது, அதாவது ஸ்னோ லெப்பர்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமானது. அடுத்து ஸ்பாட், ஸ்கேலபிள் அண்டு போர்ட்டபிள் டெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக US சயின்டிஸ்ட் வந்துட்டு நியூ COVID-19 சலைவா டெஸ்டிங் மெத்தடை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பாட், ஸ்கேலபிள் அண்டு போர்ட்டபிள் டெஸ்ட். ஓகேங்களா, ஸ்கேலபிள்லேருந்து S எடுத்திருக்காங்க, போர்ட்டபிள்லேருந்து PO எடுத்திருக்காங்க, டெஸ்டிங்லேருந்து T எடுத்திருக்காங்க, ஸ்பாட். ஸோ இது வந்து ஒரு சலைவா டெஸ்ட் தான் ஆக்சுவலாக. ஸோ இதை எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுதுன்னா RT-LAMP டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது RT-PCR டெக்னாலஜி தான் இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு மாற்றாக ரொம்ப ஈஸி அண்ட் வந்துட்டு ரொம்ப செலவு பிடிக்காது, ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒன்றா வந்துட்டு இந்த RT-LAMP டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த ஸ்பாட் அப்படிங்கிற ஒரு ரீசன்ட் டெஸ்டிங் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜாக ஒரு 7 டெஸ்டிங் மெத்தட்ஸ் வந்து உலகம் முழுக்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பட் அதில் பெஸ்ட்டாக எது இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம நியூஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பாட்டுங்கிறத US கண்டுபிடிச்சிருக்காங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து அட்லஸ் V ராக்கெட். ஸோ இந்த அட்லஸ் V ராக்கெட் அப்படிங்கிறது யார் செலுத்துகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மெயினாக வந்து US தான் செலுத்துகிறாங்க, ரைட்டுங்களா. ஸோ இவங்க வந்துட்டு இந்த ராக்கெட் மூலமாக SBRIS GEO-5 மிசைல் வார்னிங் சேட்டலைட் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க, ரைட்டுங்களா. எதுக்காகனா US ஸ்பேஸ் ஃபோர்ஸ்க்காக சென்ட் பண்ணியிருக்காங்க. எங்கேருந்து சென்ட் பண்ணாங்கன்னு ரொம்ப முக்கியம். கேப் கனாவெரல் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் ஸ்டேஷன் ஃப்ளோரிடாவில், ஓகேங்களா. ஸோ ஃப்ளோரிடாவிலேருந்து இதை சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யுனைடெட் லான்ச் அலையன்ஸ் தான் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க, US ஸ்பேஸ் ஃபோர்ஸ்க்காக சென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த SBRIS GEO-5 மிசைல் வார்னிங் சேட்டலைட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். மிசைல் வார்னிங் சேட்டலைட்னு சொல்லிட்டாங்க. மிசைல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு நாட்டை தாக்குறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் மிசைல். அப்போ மிசைலாக வருது அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணக்கூடிய ஒரு சேட்டலைட் தான் இந்த GEO-5 SBRIS GEO-5 சேட்டலைட். ஸோ இது வந்து மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா மிசைல் வார்னிங், பேட்டில் ஸ்பேஸ் அண்டு மிசைல் டிஃபென்ஸ்க்காக வந்து மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. இதோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சேட்டலைட்டோட வெயிட்டு கிட்டத்தட்ட 4850 kg இருக்குது. எவ்வளோ வெயிட்டுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ 2018 படி பார்த்தீங்கன்னா 10 SBRIS சேட்டலைட்ஸ் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து எத்தனையாவதாக இருக்கலாம், 11ஆவதாக இருக்கலாம். சரி, ஓகே. அட்லஸ் V ராக்கெட் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு ராக்கெட் தான் ஒரு சேட்டலைட்டை கொண்டு போய் மேலே விட்டுட்டு வரும், ரைட்டுங்களா. ஸோ அட்லஸ் 5 சேட்டலைட், அட்லஸ் V கிடையாது, அட்லஸ் 5 சேட்டலைட் வந்து 2 ஸ்டேஜ் ராக்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கெரோசின் அண்ட் லிக்விட் ஆக்சிஜன் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்குப்பா லிக்விட் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு யோசிக்கலாம். இந்த லிக்விட் ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா ஆப்வியஸாக நம்மளுக்கு ஆக்சிஜன் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. அதே போல் தான் ஆக்சிஜன் இல்லைன்னா எந்த ஒரு எரிபொருளும் எரியாது. ஆக்சிஜன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கெரோசின் இருக்குது, அது எரியணும் அப்படின்னா ஆக்சிஜன் வேணும். அதுக்கு லிக்விட் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகிறாங்க ஃபஸ்ட்டு ஸ்டேஜில். அடுத்து 2வது ஸ்டேஜ் பாருங்கள், ஹைட்ரஜன் அண்டு லிக்விட் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ ஹைட்ரஜனை ஃபியூலாக யூஸ் பண்ணுறாங்க இந்த அட்லஸ் 5 ராக்கெட்டில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ராக்கெட் வந்துட்டு SBRIS GEO-5
மிசைல் வார்னிங் சேட்டலைட்டை எவ்வளோ ஹைட்டில் கொண்டு போய் விடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,753 கிலோமீட்டர். என்னப்பா அவ்வளோ ஹைட்லேயே கொண்டு போய் விடும் அப்படின்னு கூட யோசிக்கலாம். ஜென்ரலாகவே சேட்டலைட்ஸு அவ்வளோ ஹைட்டில் தாங்க இருக்கும். பூமியை சுற்றி பூமியை வாட்ச் பண்ணக்கூடிய சேட்டலைட் எல்லாமே 36,000 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கும். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க, எக்ஸாக்டாக சொல்லியிருக்காங்க 35,753 கிலோமீட்டர்ஸில். அடுத்து அண்டார்டிகா ஹெட்ஸ் டுவர்ட்ஸ் கிளைமேட் டிப்பிங் பாயிண்ட் பை 2060. அதாவது 2020 கிளைமேட்டோட டிப்பிங் பாயிண்ட்டுக்கு வந்துடும் அப்படின்னு வந்து அண்டார்டிகாவை இப்போ ரீசெண்ட் ஸ்டடியில் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளைமேட் டிப்பிங் பாயிண்ட் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இட்ஸ் அ த்ரெஷ்ஹோல்ட் தட் லீட்ஸ் டு லார்ஜ் சேஞ்சஸ் இன் தி ஸ்டேட் ஆஃப் தி சிஸ்டம். அதாவது பூமிங்கிறது ஒரு சிஸ்டம்னு வச்சுக்கோங்க, அதில் பயங்கரமான சேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் வந்து கிளைமேட் டிப்பிங் பாயிண்ட்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த பூமியோட மொத்த சிஸ்டத்துலேயும் வந்துட்டு பெரிய சேஞ்ச் கொடுக்கக்கூடிய பாயிண்ட்டு அண்டார்டிகாவில் வரப்போகுது. எப்போ 2060 வரப்போகுதுன்னு இப்போ ரீசெண்ட் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே வந்தாலும் வரலாம், அந்தளவுக்கு க்ரீன் ஹவுஸ் கேஸ் நம்ம எமிட் பண்ணிகிட்ருக்கோம். பிகாஸ் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னாவே இட்ஸ் பியூர்லி ரிலேட்டட் டு க்ரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ இட் அக்கர்ஸ் when the greenhouse gases in the atmosphere of the planet prevents the planet from cooling. அதாவது வந்து நம்ம பூமி கூல் ஆகிறதுக்கே விடாமல் இருக்கிறது க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸில் முக்கியமானது கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு நம்ம அதிகமாக ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா பூமியிலிருந்து வெப்பம் வெளியே போகாமல் தடுக்கப்படும். அப்போ பூமி கூலாக ஆக சான்ஸே இல்லை. அப்போ என்ன ஆகும், அண்டார்டிகாவில் இருக்கிற பனியெல்லாம் உருகிடும், ரைட்டுங்களா? ஸோ அதுதான் வந்து டிப்பிங் பாயிண்ட்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அன் எக்ஸ்ட்ரீம் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். இட் கிரியேட்ஸ் இர்ரிவர்சபிள் கிளைமேட் ஸ்டேட். இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ளே இப்போ இம்மீடியட்டாக இந்த செகண்ட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலன்னா கிளைமேட் சேஞ்சை கண்ட்ரோல் பண்ண இர்ரிவர்சபிள் கிளைமேட் ஸ்டேட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ரன்வே க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். ரன்வே க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஓஷனில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் பாயில் ஆகி இந்த உலகத்தை விட்டே வெளியே போகிறதா ரன்அவே க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ தண்ணி இல்லைனா என்னது, அன்இன்ஹெபிட்டபிள் பிளானட்டாக நம்ம பூமி மாறிடலாம், நம்ம வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாதான் மாறிடும். இட் இஸ் அன் இர்ரிவர்சபிள் கிளைமேட் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் வாட் ஹேப்பன் இன் வீனஸ் ஆக்சுவலாக. ஸோ வீனஸில் மனிதர்களோ இல்லை உயிரினங்களோ இருந்திருக்கலாம், பட் அங்கே இருந்த தண்ணியெல்லாம் காணாமல் போய் ரொம்ப வெப்பமாகி அப்படி தான் வந்து அந்த வீனஸில் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. அடுத்தது நம்ம தான் இதுக்கு மேலே க்ரீன் ஹவுஸ் கேஸை வெளியே விட்டோம் அப்படின்னா முடிஞ்சது, சோழி சுத்தம் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு ரிப்போர்ட்டில். அடுத்து கஸ்டம்ஸ் இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ் அட் கன்செஷனல் ரேட் ஆஃப் டியூட்டி அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் 2021. ஸோ எப்போவுமே ஒரு எக்கனாமி நியூஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் வந்து இப்போ ப்ரைவேட்டைசேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஈஸி ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிஸ்னஸ் எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் தளர்த்திட்டு இருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி ரூல்ஸ் போடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ கஸ்டம்ஸ் இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ் அட் கன்செஷனல் ரேட் ஆஃப் டியூட்டி அப்படிங்கிற அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. 2017 கொண்டு வந்த ரூல் தான் இந்த கஸ்டம்ஸ் ரூல். ஆக்சுவலி 2017 வந்துச்சு, ஐஜிசிஆர் 2017 கஸ்டம் ரூல்ஸ்னு சொல்கிறாங்க. அதை 2021 இப்போ சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ இதில் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் ஆஃப் கேபிட்டல் குட்ஸ் அட் கன்செஷனல் கஸ்டம் டியூட்டியில் இப்போ ஈஸியாக கொண்டு வரலாம். அதாவது வந்து கேபிட்டல் குட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒன்று உற்பத்தி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பென் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பென் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய மெஷின்ஸ் வச்சுருப்பாங்க, ரைட்டுங்களா? அந்த மெஷின்ஸ் தான் கேபிட்டல் குட்ஸ். ஸோ அந்த பெரிய மிஷின் வச்சு குட்டி குட்டி ப்ராடக்ட் கன்சியூமர் குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அப்போது இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மிஷின்ஸ் தான் கேபிட்டல் குட்ஸ்னு சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? அப்போ கேபிட்டல் குட்ஸை நம்ம இப்போ இம்போர்ட் பண்ணணும், அப்போ தான் நம்ம இண்டஸ்ட்ரியலைஸ் ஆக முடியும். அதனால் இப்போது அப்படி இம்போர்ட் பண்ணுறப்போ அவங்க வந்து என்னது, சுங்க வரி செலுத்தணும், அதுதான் கஸ்டம்ஸ் டியூட்டின்னு சொல்கிறாங்க. அந்த கஸ்டம்ஸ் டியூட்டியை குறைக்கிறோம், கன்செஷனல் கஸ்டம்ஸ் டியூட்டியில் நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கோங்க, இண்டஸ்ட்ரியலைஸ் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டு இப்போ ரூல்ஸை புதுசாக தளர்த்தி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தொழில் வளர்ச்சி விஷயமாகவும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அவ்வளோதாங்க இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.